எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்வாங்க. எனக்கு மாதா பிதா 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 தான் எல்லாமே. நான் அவரை வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஏர்போர்ட்டில் மீட் பண்ண நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து அந்த டைம் பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம். எப்படி நம்ம டைம் பெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து டைம் லூப் பண்ணலாம். நான் இருந்தேன்னா வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்காவது திரும்ப தோனி அவர்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வந்து இப்போது ஒன் லாஸ்ட் டைம் வேற வந்து டிஷர்ட்லாம் வேற போட்டு வந்துட்டாரு. ஸோ அதனால பபிள் பெயிண்ட்ஸ் மற்றும் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி பிளாக் ஷிப் சினி அவார்ட்ஸ் 2025 டைட்டில் ஸ்பான்சர்ஸ் பபிள் பெயிண்ட்ஸ் நம்ம வீட்டோட EB பில்லை கம்மி பண்ணும் மற்றும் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி ஜெர்மன் டெக்னாலஜியுடன் இந்தியாவின் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி. பிரசன்டட் பை ராம்ராஜ் மிருது டவல்ஸ் மற்றும் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கோ பிரசன்டட் பை ஹெல்தி கிராசர் பெருங்காயம். ஹெல்தி கிராசர் பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. சப்போர்ட்டட் பை ஏஜே சினிமாஸ். பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். அடுத்த விருது இது ஒரு ரைட்டிங் எக்ஸலன்ஸ்க்கான விருது. ஆஹா, இந்த விருது யார் பேரில் தருவோங்கிறவரு ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு. ஏன்னா அவருக்காக நம்ம ஒரு ட்ரிபியூட் ஈவெண்ட்டே பண்ணியிருக்கோம். அண்ட் அதை கொடுக்க வர்றாரு இல்லையா, அவரும் வந்து நமக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு ஹார்ட், ரொம்ப ஸ்பெஷலான, கிட்டத்தட்ட நம்மளுடைய மென்டார்னு சொல்லலாம். ஸோ அவரை பற்றி நச்சுன்னு நாள் சொல்லிடலாமா? தமிழ் திரையுலகில் மிக முக்கியமான எழுத்தாளரும் தயாரிப்பாளருமான திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் செல்ல பிள்ளை. இவருடைய நடிப்பு பயணம் அப்படிங்கிறது 14 இயர்ஸ்லேயே ஆரம்பமாயிடுச்சு. பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் இவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்காகவே ஒரு பெரிய ஆடியன்ஸை சம்பாதிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அஜித் சார்னுடைய மங்காத்தாவாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுடைய கோட்டாக இருக்கட்டும், வெங்கட் பிரபு சார் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு திரைப்படத்திலையும் இவருக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கு. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான பர்சன் அவருக்கு அப்படின்னே சொல்லலாம். லேஸ் நேமின் ஒரு பெரிய கைத்தறலோட லெட்ஸ் வெல்கம் சுபு பஞ்சு அவர்கள். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ரொம்ப சந்தோஷம்னே ஒன்ஸ் அகெயின். எஸ், ஸோ இப்போ அந்த விருது எந்த லெஜெண்ட் அவர்களுடைய பேரில் கொடுக்கப்பட போது அண்ணன் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த முதல் வெர்ஷன் ஆஃப் பிளாக் ஷீப் சினி அவார்ட்ஸ் 2025 பார்க்கலாம். எத்தனையோ ஆளுமைகள் நம் தமிழ் சினிமாவில் தோன்றி மறைந்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் தீட்டிய கற்கள் தான் தற்போது தமிழ் சினிமாவின் வைரக்கற்களாய் மின்னுகிறது. பாலச்சந்திரன் சார் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நான் வந்து ரஜினிகாந்தை ஒரு நடிகனா அறிமுகப்படுத்தினேன், ஒரு நட்சத்திர நடிகனா ஆக்குனது பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் சொல்லி. அப்படி தமிழ் சினிமாவின் பெரும் அடையாளங்களாக திகழும் பல சாதனைகளுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் தான் இப்பெரும் படைப்பாளி பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். தனது சித்தப்பா கவியரசர் கண்ணதாசன் அவர்களால் பட்டை தீட்டப்பட்ட வைரப்பேனா. பாடலாசிரியர், கதாசிரியர், வசனகர்த்தா, இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக படைப்பாளுமை. இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு அன்னக்கிளி மூலம் இசை முகவரி கொடுத்தவர். அன்னக்கிளின்னு ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம், அதுக்கு நீ தான் மியூசிக் டைரக்டர்னு சொன்னார். இந்த டைரக்டர்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத இளையராஜாவை பஞ்சு அருணாச்சலம் தான் கண்டுபிடிச்சார். 60களின் தொடக்கத்திலிருந்து 90கள் வரை அனைத்து டாப் ஸ்டார்களையும் வைத்து தயாரித்தும் எழுதியும் மக்களை ரசிக்க வைத்த திரையுலக வல்லவர். இவரை பற்றிய திரையுலகில் சொல்லப்படும் சொல்லாடல், திரைக்கதையில் பஞ்சு கை வைத்தால் முடியாத திரைக்கதைகளும் முடிவுக்கு வரும். கதையில திருத்தங்களை அப்படி சொல்லுவார், இது இங்க மாத்து பாரதி, இது இங்க மாத்து, இது என்ன இப்படி வச்சிருக்க அப்படின்னு. இப்படி தனக்கென தனி அடையாளங்களை கொண்ட இவரை இப்போதுள்ள 2K கிட்ஸ்க்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் இவர்தான் தமிழ் சினிமாவின் த ரியல் கோட் பஞ்சு அருணாச்சலம். இக்கலைஞனின் தாக்கம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ இயக்குநர்களுக்கு உண்டு. தலைமுறைகள் கடந்து இதில் இப்படைப்பாளியின் வழியில் இக்காலத்தில் உருப்பெற்ற ஒருவரின் சாதனைகளையும் பயணங்களையும் பற்றி சொன்னால் யாருங்க இவரு, இப்படியெல்லாம் மாஸ் காட்டி இருக்காரு என்று மனம் திறந்து மெச்சுவோம். ஒரு திரைப்படத்தில் ஒன்றுக்கும் மேல் கதாநாயகர்களை வைத்து திரைப்படம் இயக்குவது கடும் சிரமமான காரியங்களில் ஒன்று. ஆனால் இவர் இயக்கிய முதல் படம் தொட்டு தற்போது 14 திரைப்படங்கள் வரை மல்டி ஹீரோக்களை வைத்து அனாயாசமாக இயக்கியும் அதிலும் பெரும்பாலும் மெகா ஹிட் படங்களை கொடுத்ததுதான் இவரின் தனித்துவமும். வெங்கட் பிரபு
பாடகராக அறிமுகமாகி நடிகராக உருப்பெற்று இயக்குனராக வளர்ந்து தற்போது தயாரிப்பாளராக தொட்ட துறையெல்லாம் தூள் பறக்க செய்பவர் இவர். பஞ்சு அருணாச்சலம், வெங்கட் பிரபு என இவ்விரு படைப்புலக வித்தகர்களுக்கும் ஒத்துப்போகும் பல ஒற்றுமைகளும் உண்டு. ஒருவர் கவி குடும்பம், மற்றொருவர் இசை குடும்பம். 1962 சாரதாவில் தொடங்கி 2015 முத்துராமலிங்கம் வரை பாடலாசிரியராக ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதிய கவிக்குயில் 80க்கும் மேல் திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை என மிரள வைக்கும் எழுத்துலக ஆளுமையாக பஞ்சு ஒரு பக்கம். 1990 அஞ்சலி தொடங்கி 2024 கோட் வரை பல பாடல்கள் பாடியும் ஏப்ரல் மாதத்தில் முதல் நண்பன் ஒருவன் வந்த பிறகு வரை ஹீரோ முதல் குணச்சித்திர வேடங்கள் என பல்வேறு கதாபாத்திரங்களில் நடிக்கும் கலைத்தாகம் கொண்டவராக மற்றொருவர். அவ்வழியில் இவ்வாண்டு படைப்பாளுமை பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பெயரால் முதல் முறை கொடுக்கப்படும் லெஜெண்டரி பஞ்சு அருணாச்சலம் அவார்ட் ஃபார் ரைட்டிங் எக்ஸலன்ஸ் எனும் இவ்விருதினை இக்கால எழுத்துலகின் கோட் வெங்கட் பிரபு அவர்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது Black Sheep குடும்பம். So ladies and gentlemen, let's hear it up for the one and only Venkat Prabhu avargal to receive the award Legendary Panju Arunachalam for Writing Excellence. வெங்கட் பிரபு அண்ணன் அவர்களுக்கு இந்த விருதினை இணைந்து வழங்குவதற்காக CEO of RT Land ராம்தன் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருவது. ப்ளீஸ் ராம்தன். Legendary Panju Arunachalam Award for Writing Excellence வெங்கட் பிரபு அவர்களுக்கு. சுப்பு பஞ்சண்ணன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிரும். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா பேரில் ஒரு அவார்ட் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய அவார்டு அவர் தான். எங்கள் அப்பா தான் எங்களுடைய எல்லாமே. எல்லோரும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்வாங்க. எனக்கு மாதா பிதா 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 தான் எல்லாமே. எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அந்த அவார்டு பிரபுவுக்கு கொடுக்கறது தான். பிரபுவுக்கு இன்றைக்கி அது கிடைக்குதுங்கிறது தான் எனக்கு சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எனக்கும் ரொம்ப பிடிச்ச தம்பி, எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சவர். அண்ட் ஹீ டிசர்வ்ஸ் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நான் பஞ்சு அங்கிள் தான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தையிலேருந்து என்னை பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி லிட்டரலி தூக்கி வளர்த்துருக்காங்க. அவங்க பேரில் வந்து எனக்கு இந்த அவார்டு வந்து நிஜமாக பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன். இதுக்கு நான் உண்மையிலேயே தகுதியானு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவங்க வந்து ஒரு அவ்வளோ யூனோ இஸ் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி. அந்த அளவுக்குலாம் நான் வந்து நிஜமாக தகுதியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா அவர் எப்படி வந்து ஒரு படம் இப்போ வந்து ஐ திங்க் அபூர்வ சகோதரர்கள் நினைக்கிறேன் முதல்ல வந்து ஒரு வேர்ஷன் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பஞ்சுவங்கள் அதை பார்த்து அந்த கதையை மாற்றி அதுக்கப்புறமா வந்து எடுத்த ஃபுட்டேஜ்லேயே கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா டோட்டலாக மாற்றினாங்கன்னு சொல்லி இப்போ கூட கமல் சார், சிங்கிரம் ஸ்ரீனிவாசன் சார்லாம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அதை ரஜினி சார் சொன்னது தான். ஏன்னா அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் இவால்வ் ஆனதுக்கு வந்து பெரிய ரீசன்னு சொல்லுவாங்க. கமல் சாரையும் அப்படி வந்து கமர்ஷியலாக கொண்டு வந்தது அவங்க தான். வெரி வெரி ஹாப்பி, பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பேரில் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த அவார்டு கிடைக்குது அப்படின்ற போது நிஜமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் Black Sheep. தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். God bless you guys. Thank you. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து பஞ்சு அருணாச்சலம் சாரை பற்றி நிறைய பேசிட்டீங்க. உங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறோம். பாலாண்ணனை கூப்பிட்டு நீங்கள் வெக்கப்படுற வகையில் ஒரு கவிதை. கங்கை அமரனாகிய அமர்சிங் எனும் பண்ணைபுரத்து கலைஞன் தமிழ் சினிமாவுக்கு பரிசளித்த ரைட்டிங் கிங். எத்தனை சீரியஸான கதை என்றாலும் சிம்பிளான ஸ்கிரீன் பிளே மூலம் ரசிக உள்ளங்களில் ஊஞ்சலாடும் ஜாலி ஸ்விங். SPB எனும் பாடும் நிலா நம்பி கை கொடுக்க சென்னை 28 எனும் சக்சஸ் அட்ரஸ் மூலம் கோலிவுட்டின் கனவு கோட்டையில் இடம் பிடித்த படைப்பாளி. தொடக்கத்தில் தான் தொட்டதெல்லாம் சறுக்கிய போதும் தோல்வியின் தேகத்தில் கிச்சு கிச்சு மூட்டி சிரித்துக்கொண்டே ஜெயிக்க தெரிந்த உழைப்பாளி. வாழ்வோடு கலந்த கதைக்களம், பண்ணோடு கூடிய திரைக்கதை பலம், இயல்பிலிருந்து இம்மியும் விலகாத வசனம், தம்பி பிரேம்ஜி முதல் தலவரை தோளனைத்து நடிப்பு வாங்கும் தோழமை இயக்கம். இதுதான் VPயின் சக்சஸ் ஃபார்முலா. தளபதியின் வாண்டட் லிஸ்டில் இருக்கும் மோஸ்ட் ஃபேமஸ் டைரக்டர். ஆனால் அதன் கணத்தை ஒருபோதும் தலைக்கு ஏற்றிக் கொண்டதில்லை நீ. அதனால் தான் பார்ட்டி ஜாலி என எப்போதும் இருக்கிறாய், செம கேஷுவலா. நாயக கதாபாத்திரங்களை நன்றாக வடிப்பதெல்லாம் நார்மல் தான். சென்னை 28 கவிதை சொல்லும் கார்த்தி, சரோஜாவின் ஜெகபதி பாபு, கோவாவின் டேனி, மங்காத்தா பிருத்திவிராஜ், பிரியாணி விஜயகிருஷ்ணா, மாநாடு தனுஷ்கோடி, கோட் கல்யாண் எல்லாம் உன் பேனாமனை யுனிக்காய் செல்லுலாய்டில் செதுக்கிய சிற்பம். அப்படி சின்ன சின்ன கேரக்டர்களில் கூட வண்ண வண்ண எமோஷன்களை பூசிவிடும் உன் எழுத்து திறமையில் தெரியும் ஒரு பேரெழுத்துக்காரனின் இலக்கிய நுட்பம்.
உடுக்கை இழந்தவன் கை போல உன் தோழமை கூட்டத்தில் எல்லோருக்காகவும் எப்போதும் ஓடுகிற நண்பனே, தந்தையின் புகழின் ஆயுளை தன் வெற்றியின் மூலம் நீட்டித்த தனையனே, படம் மட்டுமல்ல தம்பிக்கு பாசத்தையும் அள்ளி கொடுக்கும் அண்ணனே, அன்பின் வழி தமிழ் ரசிக மனங்களை ஆளுகிற மன்னனே, வந்தா ஜெயிச்சா ரிப்பீட்டு என நீ எழுதிய வசனம் போல இருக்கட்டும் உன் சில்வர் ஸ்கிரீன் கேரியர். இனி உன் வாழ்வில் சக்சஸ் மட்டும்தான், இருக்காது பேரியர். திரை தொண்டன் எனும் தன்னடக்கத்துடன் தன்னை சொல்லிக்கொண்ட தமிழ் திரை தலைவன் பஞ்சுவின் பெயரில் தரும் விருதுக்கு உன்னை தவிர இருக்க முடியாது இன்னொரு மாற்று. சாதனை கலைஞனை இப்போது போல ஹாலிவுட் கோட்டையில் எப்போதும் சக்சஸ் கொடி ஏற்று. எத்தனை படைப்புகள், எத்தனை காலகட்டம், எத்தனை பயணம் வேண்டானே. ஏதாவது அப்டேட் கொடுத்துட்டு போங்கண்ணே. கோட் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் கோட் அப்டேட்டா? இல்லைண்ணே, அது கோட் முடிஞ்சிருச்சு. அது கோட் முடிஞ்சிருச்சுப்பா. சரி, கோட் வர்சஸ் ஓஜியா 2026க்கு அப்புறம் சொல்கிறேன். ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சிருந்தோம் பேரலல் யூனிவர்ஸ்ல விபி மாதிரி போட்டோஸ்லாம் போட்டு அது நீங்க எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் அப்படி கேட்டிருந்தோம். ஆமா, சில போட்டோஸ்லாம் போட்டு அது மாதிரி சில போட்டோஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. இருக்கு, நாங்க வச்சிருக்கோம் சார். சும்மா இந்த அனுபவம் எப்படி தான் அந்த டைம்ல அப்படின்னு கேட்கறது மாதிரி சில போட்டோஸ். ஒரு குயிக் கைட். லாஸ்ட் டைம் நான் அவரை வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து அந்த டைம் பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம். எப்படி நம்ம டைம் பெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து டைம் லூப் பண்ணலாம். நான் அவர்கிட்ட சொன்னேன், டெனன்ட் மாதிரி ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன், ஆனால் புரியும்படியாக எடுக்கணும் சார். நாங்கள் இனிமேல் வந்து நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும் படம் அப்படின்னு சொன்னால் புரியும்படியாக எடுங்க. எனக்கு அது வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அதோட பிளாகெல்லாம் படித்து அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, ஆக்சுவலி எதனால் நடந்துச்சுலாம் தெரிஞ்சுக்காம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எங்கள் மக்களுக்கு புரியணும் சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அவர் அதுக்கு கண்டிப்பாம்மா கண்டிப்பாக அடுத்த படம் பாரு கரெக்டாக இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி எடுத்துக்கிட்டார் நீங்கள் சொன்னதை. ஆமாம், கண்டிப்பாக அவரும் மக்கள் நலனுக்காக தான் வேணும். ஆமாம், நான் பெரிய சிஎஸ்கே ஃபேனு. அதனால தான் நான் வந்து கோட் கிளைமேக்ஸ்லேயும் சிஎஸ்கே வச்சேன் நான். அது நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்காது. நிறைய பேர் வந்து ஏன்னா நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து அதை விரும்பலை. அது நான் இருந்தேன்னா வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்காவது திரும்ப தோனி அவர்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வந்து இப்போது ஒன் லாஸ்ட் டைம் வேறு வந்து டிஷர்ட்லாம் வேறு போட்டு வந்துட்டார். ஸோ அதனால் okay, thank you so much. Thank you so much. Thank you very much. Thank you. Thank you sir.